திரைக்கடலைஞர்களுக்கு வணக்கம். நான் உங்க மூத்த பத்திரிகையாளர் சுந்தரராஜா. நம்ம கூட இளைய பத்திரிகையாளர் தென்னகன் ராஜா இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் ப்ரோ? இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்ட் 2 எடுத்து நம்மள சம்பவம் பண்ண படங்கள் எல்லாம் பத்தி ஒரு 2 பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கிடைச்ச ஒரு அமோக வரவேற்புனால இப்ப செகண்ட் எபிசோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் பாத்துருக்கோம்? எப்பவும் வர்ற வரவேற்பு தான் வந்திருக்கு. கமெண்ட்ல ஏதோ மூத்த பத்திரிகையாளர்லாம் திட்டிட்டு இருக்கான். சிறப்பான ஒருத்தர் பேசுறாருன்னா ஒரு எதிர்ப்பு நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த இதுதான் நீ இன்னும் 4 கமெண்ட் எக்ஸ்ட்ரா நெகட்டிவா சேர்த்து விட்டுறாத. ஓகே ப்ரோ. அதுல நம்ம மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீமா என்னென்ன படங்கள் பெருசா நிறைய பேர் தெரியுமோ அந்த படங்களை கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பண்ண வீடியோ. இது போக நீங்க என்னென்ன படங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? VIP 1, 2 இருக்கு. தனுஷோட கெரியர்ல ஒரு 25 படம் பெரிய ஹிட் VIP. அவருக்கு ஹிட் ப்ராப்பர் ஹிட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதுதான் பெரிய ஹிட். ஆல்பமாவும் ஹிட், படத்துல எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஃபுல் பேக்ட் எலமெண்டா இருந்துச்சு. அதுல அம்மா சென்டிமெண்ட், அப்பா அம்மா, இது அண்ணன் தம்பி, இன்ஜினியர், பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்ட் 1 அனௌன்ஸ்மெண்ட் வருது, வேலையில்லா பட்டதாரி 2, VIP 2. இப்ப அந்த படத்துல டைரக்டர் வேற, மியூசிக் டைரக்டர் வேற. இப்ப ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் கதையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்துல வேலை இல்லாத ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், தம்பிக்கு நல்ல வேலை இருக்கு, ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தனுஷ் வேலைக்கு போய் ஆகணும். வேலை இல்லாம ரொம்ப வருஷமா போனா இன்ஜினியரிங் வேலைக்கு தான் போவேன் இருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கு. நடுவில் கால் சென்டர் போறதெல்லாம் செட் ஆகாம திருப்பி வந்துடுறாரு. கடைசியா ஒரு இன்ஜினியர் ஆனாரா ஆகலையா, அதுதான் கதை. அப்புறம் அதை கட் பண்ணா செகண்ட் பார்ட்ல ஆல்ரெடி ஒரு இன்ஜினியரா இருக்காரு, கல்யாணம் இருக்கு. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. அவரை எதிர்த்து ஆல்ரெடி அவரு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில. அந்த கம்பெனியோட டீலை நோக்கிறதுக்காக இன்னொரு பெரிய கார்பரேட் வருது. சோ அதை எதிர்த்து அவர் கடைசியா அந்த பில்டிங் கட்டினாரா கட்டலையா, அவர் பிளான் முடிஞ்சதா முடியலையா, ஆனா அதுக்குள்ள வெள்ளம் படத்தை முடிச்சிட்டாங்க. செகண்ட் பார்ட்ல வெள்ளியா கஜோல் அவங்க கம்பேக் கொடுத்துப்பாங்க. ஆஃப்டர் மின்சார கனவுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு படம் தான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த படம் பெரிய ஹிட்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் கொடுத்துட்டு திரும்ப போயிட்டாங்க. பர்சனலா எனக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிக்கும். நம்மளுக்கு கதற விட்ட அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அனிருத் லெவலுக்கு ஷான் ரோலன் மியூசிக் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரும் அவரோட பெஸ்ட் தான் கொடுத்துருப்பாரு. இப்பவும் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த OST இதெல்லாம் இந்த யூடியூப்ல ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரெகுலரா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அனிருத்தோட மத்த பிஜிஎம் மான்கரத்தே, அப்புறம் இந்த VIP இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலா இந்த பிஜிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஒருபடி மேல இருக்கும். ஆமா, இத கொஞ்சம் அதிகமாவே யூஸ் பண்ணுவாங்க. ஷான் ரோலன் அவர் ஒர்க் ஒழுங்கா பண்ணல, அனிருத் லெவலுக்கு பண்ணலங்கிறத அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இது வேற டைப் ஆஃப் ஆல்பம், சோ அது வேற டைப்ல இருந்துச்சு. இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது அவர் நல்லா பண்ணலங்கிறதுல. அப்புறம் வேற என்ன படம் நீங்க நினைக்கிறீங்க? வேற விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயாவுக்கு என்ன பார்ட் 2? அதான் கார்த்திக் டயல் சேதன் ஒண்ணு பண்ணாங்களே. கார்த்திக் டயல் சேதன், ஓகே. கோவிட் அப்ப வந்துச்சு. ஆமா, லாக்டவுன்ல ஐபோன்லயே வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த கேரக்டர் டிசைனே வேற மாதிரி இருந்துச்சு. இது அதை பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர் ஆகுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இவர் மூவ் ஆன் ஆகி போற மாதிரியும், லைக் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு இவருக்கு ஜெசியோட நினப்பு இருந்தாலும் இவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போறா. இதுல திரும்ப அவங்க லைஃப்குள்ள போய் நீ பொண்ணா வேணும், ஆம்பளையா கேட்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அனிமல் படம் மாதிரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரோல் இருந்துச்சு. நீ குழந்தை மாதிரி கௌதம், கார்த்தியா குழந்தை மாதிரி கார்த்திக், அந்த மாதிரி அதுக்கெல்லாம் எடிட் எல்லாம் போட்டு இருந்தாங்க. சிம்பு குழந்தை மாதிரிலாம் வச்சு ஃபன்னியா இருந்துச்சு. பார்ட் 2ன்னு சொல்லாம இல்ல, அது ஒரு பார்ட் 2க்கு டீஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை அது நடக்கல, ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அது மாதிரி நடந்திருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற படம் சென்னை 28, அதோட பார்ட் 2. இது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப பெர்ஃபெக்டா எழுதியிருப்பாரு சீக்வல். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த சின்ன பசங்க சும்மா அந்த பசங்கலாம் காலேஜ் முடிச்சுட்டு இல்ல ஓபிஎஸ் கிரிக்கெட் விளையாடுற ஒரு நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டோரியா போகும். 2 ஏரியாக்கு நடக்கிற கிரிக்கெட் சண்டை. இது இவங்க எல்லாம் மெச்சூர்ட் ஆகி இல்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க அங்கிள்ஸா மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஒரு கிரிக்கெட்டை விட்டுருப்பாங்க, அவங்க லைஃபை பார்த்துட்டு போய் ஒரு சூழ்நிலை மாட்டிப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன் ஆடுவாங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான் சென்னை 22. நல்லா பண்ணிருப்பாரு வெங்கட் பிரபு. ஆமா, ஆக்சுவலா பார்ட் 1 ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தது. ஆமா, 2008ல வந்ததுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப் தான் எடுத்தாங்க. ஆமா, ஆனா அப்படி பார்க்கும்போது கூட அந்த சீக்வல் நல்லா இருந்துச்சு, கனெக்டபிளா இருந்துச்சு. ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணி இது இல்ல அதுல ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இல்ல.
அப்படியே கரெக்டா அந்த ஃப்ளோ அந்த கரெக்டா அந்த வருஷத்தோட பீரியட் கூட கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லாத கேட்டெல்லாம் துரத்தி விட்டாங்க, அங்க ஓடி போயிட்டாங்க இங்க ஓடி போயிட்டாங்க. 2 கேரக்டர் படத்துல இருக்க மாட்டாங்க, காணாம போயிட்டாங்க. சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் அலன்ஸ். அடுத்த படம் வந்து பசங்க 1 and 2. பாண்டியராஜோட முதல் படம். ஆமா, முதல் படம். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வில்லேஜ்ல இருக்க 2 ஸ்கூல் பசங்க ஆப்போசிட் வீட்டுல இருப்பாங்க, வாடகை வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், கடைசியா அந்த ஈகோ எல்லாம் போய் கடைசியா என்ன சின்னதான் கதை. அவங்க லைஃப், ஒரு பசங்களோட லைஃபே நார்மலா காமிச்சிருப்பாங்க, எந்த அட்வைஸும் இல்லாம. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமால இந்த டைப் ஆஃப் படம் வந்து ரொம்ப குறைவு தான். அதாவது இதுல வந்து நிறைய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, ஆனா அவங்க இந்த பசங்களோட ஸ்டோரிக்குள்ள அவங்க வருவாங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு சில்ட்ரன் ஆஃப் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி, மெசேஜ் எதுவும் சொல்லாம. ஆமா, அவங்களோட வேர்ல்டுலயே படம் மூவ் ஆகும். டைலாக்ஸ் எல்லாம் கூட அந்த பசங்க பேசுற மாதிரி தான் இருக்கும், எழுதி கொடுத்து பேசுற மாதிரி இருக்காது, அவங்களா பேசுற மாதிரி எழுதிருப்பாங்க. சீன் பை சீன் நல்லா பண்ணிருப்பாங்க. படத்துல காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன், விமலோட போர்ஷன் கூட சூப்பரா இருக்கும். அவருக்கு அவரே நான் தாண்டா, யாரா நான் தாண்டா, ஜீவா கைய முறுக்குறாவே, இதெல்லாம் வந்து அந்த உண்மையிலேயே நடக்கிற இதை வந்து இதெல்லாம் வந்து மதுரையில பிளைட் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அது இந்த கிராமத்துல இருந்த சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசிஸ் இருக்கும், பிளைட்ட பக்கத்துல பார்த்தா ஒரு இது சாக்பீஸ் தேடி வச்சுக்கிட்டான். ஆமா, ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் போய் யாரு போறது, அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த படத்துல. அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு வந்தா, செகண்ட் பார்ட்ல சூர்யா, விமல்னா கேரக்டர் சூர்யா பண்ணிருக்காரா? இல்ல, சூர்யா தான் லீட் பண்ணிருப்பாரு. அது என்ன, சூர்யா எதுக்கு லீடு? பசங்க 2ல பசங்க தானே இருக்கணும். ஆனா பசங்களுக்கு பதிலா அமலா பால் சூர்யா கேரக்டர் பெருசா இருக்கும், பசங்க கேரக்டர் இருக்கும். ஆனா அது அவ்வளவு ஒன்னும் இதா இருக்காது. இன்னொரு இடத்துல மேட்ச் ஆகும். ஹைகோ அதுதான் பேரை மாத்தி பசங்க 2 ரிலீஸ் பண்றாங்க கடைசி நேரத்துல. அந்த படத்துல வந்து சூர்யா அமலாபால் ரோல் பெருசா இருக்கும், அந்த பசங்க ரோல் இருக்கும். ஹாஸ்டல் போறது 2-3 சீன்லாம் நல்லா. இது நானும் பாத்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அவங்க சைல்ட்ல வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத அதை நோக்கிதான் இருக்கு. இதோட கிட்டத்தட்ட ஒரு அது எப்படி ஒரு சில்லன வேணும், இது வந்து ஒரு தாரே ஜமீன் பாரு அந்த தாக்கத்துல வருவான மாதிரி. ஒரு அப்பா படத்துல வர சமுத்திரகனோட சிட்டி வெர்ஷன் தான் வந்து சூர்யா அந்த மாதிரி இருப்பாரு. தம்பி ராமையா தான் முடிச்சுக்காந்த அப்பெல்லாம் இருக்க மாட்டா, அவரு ஒரு ஜாலியான கேரக்டர் தான். அவர் வந்து இந்த பெருசா இதை எடுத்துக்க மாட்டாரு, சும்மா அடிப்பாரு, டார்ச்சர் பண்ணுவாரு. ஆனா அவர் ஒரு பக்கம் அந்த சின்ன சின்ன பொருள் திருடி தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. இல்லைன்னா அந்த பசங்க ஹாஸ்டல் போறது, சிட்டி லைஃப் இருக்கும், சில இடத்துல கனெக்டபிளா இருந்துச்சு, சில இடம் நல்லா இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது ஓகே, ஆனா இது ஹைகோன் வந்திருந்தா படம் ஓகேவா இருந்திருக்கும். பசங்க 2 வந்தனால இது ஒரு டிபேட் வந்துச்சு. ஆமா, பசங்க 2னா அது ஒரு கேரக்டரா வந்து ஏதோ ஒரு கேமியோ பண்ணிட்டு போனா அது. ஆமா, வெறும் வந்து காஞ்சினா மாதிரியே வந்து சம்பந்தமே இல்லாம எடுத்து வெறும் ஹைகோவா வந்திருந்தா படம் பெருசா நெகட்டிவ் வந்திருக்காது. ஆனா இது பசங்க 2 வந்தனாலதான் இது கம்பேரிசன் வருது இப்ப. ஆனா அது ஒரு நல்ல படம் தான், நல்லா இருக்கும். ஓகே, ஆனா படம் பெருசா போல, ப்ரமோஷனுக்காக என்னென்ன பண்ணாங்க, பிஸ்கெட் பாக்கெட்ல எதை திருப்பினா சூர்யாவை மீட் பண்ணலாம், நம்பருக்கு SMS பண்ணா சூர்யாவை மீட் பண்ணலாம், 24 படத்துக்கு வாட்ச் எடுத்து வர வச்சாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. நான் ட்ரை பண்ணேன், ஆனா அது நடக்கல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த போனதுல இருந்த மாதிரி தனித்தனி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இல்ல, சிம்பிளா ஒரு 10 கேரக்டருக்குள்ளே வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. அதே பசங்க 1 நடிச்ச கோலி சோடா அந்த டீம் அப்படியே இருக்கும். அந்த அதுல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க, அந்த என்ன சொல்றது, அந்த 4 பசங்க இருப்பாங்க அப்படியே. அதுல இருக்க எல்லா கேரக்டருமே இதுலயும் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க வந்து கோயம்பேட்ல மார்க்கெட்ல வேலை பார்க்குற 4 பசங்க, அனாதான் 4 பேருமே. அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் வரும், கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல வந்து அதான் ஒரு ஆட்சி கேரக்டர், அப்புறம் அதை எதிர்க்கிற வந்து அந்த பெரிய கந்து வெட்டிக்கு ஒரு ஆளு. அவங்க வந்து இந்த கடையை வாடகை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அந்த கடையிலேயே வந்து குடிச்சிட்டு படுகிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த பசங்க டென்ஷன் ஆகி அவர் அடிக்கிறது தான் கதை. ஸோ கடைசி என்னாச்சு அதோட முடிஞ்சிடும். இப்போ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் அதான் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து கோலிஸோட 1.5 பிரிச்சிருக்காங்க. இது படமா ஆரம்பிச்சு இப்போ வெப் சீரிஸா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கோலிஸோட 1.5 உனக்கு எதுவும் நேம்ல வித்தியாசம் தெரியுதா? இல்ல, சாமி ஸ்கொயருக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே வியடா தெரியுது இல்ல. ஏன் 1.5னா ஆல்ரெடி 2 வேற ஒரு கதை எடுத்துட்டாரு, ஃபுட்பால் கேம் வச்சு வர மாதிரி ஒரு கதை எடுத்துட்டாரு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த படத்தோட பார்ட் 2 அதனால வந்து ஐடியா வாங்குது. அதனால கோலிஸோட 1.5 அப்படின்னு பேரை மாத்தி எடுக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி என்ன 1.25 போயிட்டே இருப்பாரா தெரியல. இப்போ அந்த கோலிஸோட படத்துல 4 பசங்கள்ல ஒரு பையன் வந்து வேற ஒருத்தரை மாத்திருக்காங்க, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா, ஏன்னா அந்த கேரக்டர் வளர்ந்தா கரெக்டா சிமிலர் என்ன ஃபேஸ் இருக்குமோ அதான் வச்சிருக்கதா பசங்களே மறந்துறாங்க. இப்போ கோலிஸோட வந்து இவனையும் காசு பண்ணி கேட்க போறாங்களா? இல்ல, அதான் அந்த ஒரு கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. படம் வந்து வெப் சீரிஸா வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டே 3 வருஷம் ஆச்சு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு, இன்னும் போயிட்டு இருக்கு. 2021 இந்த படத்துல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதுல நடிச்ச சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, அப்போ சொன்னாங்க இன்னும் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் 2 ஷெட்யூல் இருக்குதான் சொன்னாங்க.
இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல ஜீவா நடிச்ச கோ. அப்புறம் வந்து அதே வேற டைரக்டர் எடுத்து பாபி சிம்ஹா, நிக்கி கல்ரானி நடிச்ச கோ 2. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டா வந்து ஒரு மீடியாவில் பார்க்குற ஒரு பையன் கேமராமேனா இருக்க ஜீவா, ஒரு பொலிட்டிக்கலா தப்பா இருக்க கோட்டா சீனிவாச ராவ் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. ஆமா, பொலிட்டிக்கலா ஒரு ஜெயிக்கணுன்றதுக்காக பிளாக் மேஜிக் இதெல்லாம் நம்பிட்டு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை பண்ண வைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஜீவா வந்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணை தனியா பேட்டி எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் வந்து அதே இதுல வந்து சுயேட்சையா சிறகுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜீவாவோட மறைமுகமான ஃப்ரெண்டு அவர் ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அஜ்மல் தானே சொல்றீங்க, கோட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சிறகு அந்த கட்சியோட பொதுக்கூட்டத்துல பாம்பு அடிச்சிடும். சோ அந்த பாம்பு யார் வச்சா அப்படி ஒரு சைடு மூவ் ஆயிட்டு இருக்கும். கோர்ட்டுல வந்து பாபி சிம்ஹா வந்து கேமராமேனா இருப்பாரு, நிக்கி கல்ரானி ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. இவங்க வந்து இவரை கடத்திடுவாங்க, சிஎம்ஏ கடத்தி வச்சுப்பாங்க. சிஎம் வந்து பிரகாஷ் ராஜ். அவர் ஒண்ணுதான் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷன். நம்ம அது எதிர்கட்சி வருவார்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அவரை கடத்தி இதுல வச்சிருவாங்க. அவரை கடத்தி வச்சுட்டு சில கோரிக்கைகள்லாம் நிறைய சொல்லி கேட்பாங்க. இது கிட்டத்தட்ட அந்த வழக்கம் போல டெம்ப்ளேட் கதை தான் அதை வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு இது பெருசா இல்லை, இதுல எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஒரு பாட்டு மட்டும் இட்டதுல மத்தபடி இதுல எதுவுமே இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு சேசிங்லாம் எதுவுமே இருக்காது. இது நம்ம போன எபிசோட்ல பேசியிருந்தோம். பார்ட் 2 எடுத்து வந்து பார்ட் 1 பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்ததே யாருக்கு நிறைய பேர் தெரியாது. இது வந்து கேவி ஆனந்தோட டைரக்ஷன் கிடையாது, இது வேற டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆனா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிரஸ்ல இருக்க 2 பேர் பண்ற விஷயத்த வந்து 2 பார்ட்டுக்கும் சிமிலரா இருக்குது, ஒண்ணுதான் அவ்வளவு. அதை தவிர மத்த எதுவுமே கிடையாது. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. வேற ஏதாவது பேர் வச்சுனா கூட சரி, வேற எதுவும் விட்டுருப்பாங்க. இது இப்ப இது பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல வந்து கேவி ஆனந்தோட டீலிங் என்னன்னா, இது வரைக்கும் எந்த அரசியல் சாயமும் இல்லாத மாதிரி ஒரு படம் பண்ணிருப்பாரு. அரசியல் படம்னா அந்த அமைதிப்படை இப்படி டெம்ப்ளேட்டா அதை ஃபாலோ பண்ணி தானே வரும். இவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இருக்குமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோரிக்கை கேட்கறது அவ்வளவுதான். சீன் கட்டி இந்த துணிவு படத்துல பேங்க் மேனேஜர் கட்டி வச்சுட்டு கேட்பாங்களா, அந்த மாதிரி அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்ல இதுல. இப்ப அடுத்து வந்து நம்ம விஜயகுமார் நடிச்ச உரியடி 1. விஜயகுமார் இந்த ஃபைட் கிளப் அவர்தான், அவரே தான். அவரோட 2 டைரக்ஷன், அவர் டைரக்ட் பண்ண 2 படங்கள், 2மே நல்லா இருக்கும். ரெண்டாவது நல்லா இருக்குமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜாதி பிரச்சனை அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. ஒரே ஊருக்குள்ள இருக்க 2 கேஸ்ட், அவங்களால மக்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க, அதுல மாட்டினா கொஞ்சம் காலேஜ் பசங்க, அவங்களோட கதை தான் இந்த படம். அதே செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி, அந்த ஸ்டெர்லைட் வந்துச்சுல அதை மையமா வச்சு ஒரு ஃபேக்டரி வந்து இந்த மாதிரி கெமிக்கல்லாம் லீக் ஆகுது, ஒரு கேஸ் லீக் ஆகி ஊர்லாம் பாதிக்கப்படுது. ஸோ அந்த ஃபேக்டரிக்காரங்களை எதிர்த்து மக்கள் அரசியலுக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் தான் செகண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சைன் பண்ண கண்டினியூட்டிலாம் கிடையாது இல்லையா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் திருச்சி பக்கத்துல நடக்கிற மாதிரி ஒரு காலேஜ்ல நடக்கிற கதை, அவ்வளவுதான். செகண்ட் பார்ட் வந்து இது வந்து ஒரு வேற ஒரு வில்லேஜ்ல வேலை தேடிட்டு இருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 சுதாகர்லாம் இருப்பாரு இதுல. பரிதாபங்கள் சுதாகர். அவர் ரோல் நல்லா இருக்கும், நல்லா அடிச்சிருப்பாரு. ஆமா, அவர் சீரியஸான ரோல் படம். கொஞ்சம் காமெடியாவும் இருந்தாலும் படம் ஃபுல்லா நிறைய சீரியஸான டைலாக்லாம் இருக்கு. அதுல அந்த டெம்ப்ளேட்டா சிலதான் இட்டாச்சு. ஒரு போலீஸ்காரர் வந்து எங்கடா அப்படிம்பாரு, என்னடா அப்படின்னு கேட்பாரு. விஜயகுமார் வந்து என்னடா அப்படிம்பாரு, நீ மரியாதை கூப்பிட்டா நான் மரியாதை கூடுவேன் அப்படின்னு சொல்ற டைலாக் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பரிதாபங்கள் சுதாகரோட இன்டர்வியூஸ் போர்ஷன் 1 செம்ம ஹிட். 2 படத்துலயும் பாட்டு நிறைய ஹிட் தான். காந்தா, அப்புறம் வந்து அந்த மானே மானே, அப்புறம் செகண்ட் பார்ட்லயே நிறைய பாட்டு ஹிட் இருக்கு. அதுல வந்து இந்த அப்புறம் அரவிந்த் சாமி வந்து ஒரு பாட்டோட ஸ்டார்டிங்ல வந்து டைலாக் மாதிரி பேசியிருப்பாரு, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அந்த மாதிரி டைலாக் இருக்கு. ரிபல் சாங் மாதிரி. அது வந்து ஒரு ரிபல் சாங் மாதிரி. 2 படத்துல வந்து கம்யூனிஸ்டோட கொள்கை தான் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பெரியாரிஸ்ட் இதை பத்தி தான் பெருசா இருக்கும் படம் ஃபுல்லா. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தது வந்து செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் டவுன். ஆனா ப்ரொடக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மி, ஏன்னா 2Dல பண்ணியிருந்தாங்க. சில விஷயம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப ஐகானிக்கா இருக்கும். இப்போ அதுல சேம் ஹீரோ தானே, அதனால அதுல உள்ள கேரக்டர் தான் வந்து இதுல ரிப்ளேஸ் பண்றாரா? அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல, இது வேற ஏதோ கம்ப்ளீட்டா வேற ரோல். ஓகே. இந்த 2 படத்துக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. சோ இது வேற இது வேற. இப்ப நிறைய பேர் ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்ட் 3 கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த படமும் அந்த டைம் வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனை அதுன்னு இருந்துச்சு, அந்த போலீஸ்காரங்க சுட்டது இந்த மாதிரி நிறைய இருக்கு, என்கவுண்டர் அந்த மாதிரி. அதனால அந்த ஃபைட்ல போச்சுக்கன்னு கொடுத்து விட்டாரா? இல்ல, இப்ப அடுத்து ஒரு எலெக்ஷன் படம் வருது, அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த 2 பாட்டும் நல்லா இருக்கும். 2 பாட்டுமே படம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து மறக்க முடியாத ஒரு இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும். ஆனா அதுலயே அவ்வளவு பெரிய ஃபைட் சீன் இருக்கு. ஆனா அதுலயே ஃபுட்டேஜ் நிறைய மிஸ் ஆயிருச்சு நாங்க ஃப்ளட்ல. ஆமா, ஆனா அதுவே பயங்கரமா இருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர ஆக்ரோஷமா எடுத்திருப்பாங்க. படம் நல்லா இருக்கும். ஓகே, சரி ப்ரோ, இன்னைக்கு இந்த லிஸ்ட்டை முடிச்சுக்கலாம்.
இன்னும் நிறைய படங்கள் இருக்கு இந்த சீரீஸ்ல கண்டினியூ பண்றதுக்கு மட்டும். ஆடியன்ஸ்க்கு இன்னும் நிறைய படம் அதங்கமா இருந்திருக்கும். பார்ட் 2 எதிர்பார்த்து தியேட்டர்ல போய் பல்ப் வாங்கிருப்பாங்க காசு செலவு பண்ணி. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது படம் இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட குரலின் ஒளியா வந்து நாங்க அந்த ஆதங்கமா இன்னும் நிறைய பேருக்கு அதை செலுத்துறோம். இதன் மூலமா வந்து அவங்க பார்ட் 2 எடுத்தா நல்ல படமா கொடுப்பாங்கன்னு வந்து ஒரு புரட்சி ஒண்ணு தொடங்குவோம். நன்றி வணக்கம்.